கேளுங்க. பிள்ளைகள் இப்ப நான் ஒரு வேர்ட் சொல்றேன், மீனிங் தெரிஞ்சாக்கி சொல்லுங்க. சரியா? தன்யவாத் பிள்ளைகளுக்குள்ள சொல்லுங்க. தன்யவாத்ர மீனிங் வந்து சுவாமிஜி சொன்னார். வெரி குட். அப்ப உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஹிந்தி வார்த்தை தெரிஞ்சிருக்கு, அப்படித்தானே? சோ உங்களுக்கு ஹிந்தி தெரியும். ஒரு வார்த்தை. வெரி குட். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை இருந்தா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வார்த்தை பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வரும்? 365 வார்த்தை வரும். நான் சொல்ல வேண்டாம். இவ எங்கட சுவாமிகிட்ட மாதாஜி ஆசீர்வாத தேதியே சிந்தில காய்ச்சி எனக்கு கூட இப்படி வேண்டாம் அவர் வச்சிருக்கா. வெரி குட். அது வந்து முடியாத இருக்குதா? இல்ல. இப்ப நீங்க சில நேரம் நீங்க இப்பத்தே உங்களோட ரிசல்ட்ஸை வச்சு இப்ப எனக்கு மார்க்ஸ் வந்து 35 25ல இருக்கு என்றதை வச்சு எப்படி இது சாத்தியம் என்று யோசிக்கலாம். 9 டார்கெட் பண்றாங்களே, 3 டார்கெட் பண்றாங்களே. ஆனா நினைச்சா அது முடியும். சொல்லுங்க. எஸ் ஐ கேன். சொல்லுங்க. சத்தமா. ஐ வில். என்னால முடியும், நான் செய்து காட்டுகிறேன். அப்ப பாசிபிள் இல்லன்னு ஏதாவது இருக்கா? இல்ல இம்பாசிபிள். பாசிபிள். அது ஓகே. இம்பாசிபிள் அதுல ஸ்பெல்லிங் சொல்லுமா? தெரியுமா? சொல்லுங்க. IBL. வெரி குட். அதுல இம்பாசிபிள் அதுல ரெண்டா உடைச்சா அதுல நான் இப்படி சொல்றேன். ஐ பாசிபிள் என்ற வேற இது. ஐ பாசிபிள் என்றா என்ன? வெரி குட். என்னால் முடியும். வெரி குட். வெரி குட். அப்ப இம்பாசிபிள் என்ற ஏதாவது இருக்கா? இல்ல. அந்த வேர்ட்ல இருக்கு ஐ பாசிபிள், என்னால முடியும் என்று சொல்லி. அப்ப முதல்ல என்ன செய்யணும்? நம்பிக்கையை நம்ம வளர்த்து கொள்ளணும். என்னால முடியும் என்று சொல்லி நீங்க முதல்ல உங்களை நம்பணும். என்ன? ரைட். இப்ப பாப்போம். நம்ம ஏற்கனவே ஞாபகப்படுத்தினது முடிவுகளை அல்ல, அடையாளத்தை மாற்றுங்கள். அதான் நான் இப்ப தொடங்கினேன். என்னன்னு சொன்னா, இப்ப இருக்க ரிசல்ட்ஸை வச்சு நீங்க உங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு லாங் டேர்ம் கோல் ஒன்று இருக்கு, நம்மளால முடியும். அப்ப முடியும்ன்றது என்ன? 9 எடுக்கிற மாணவன் தான், 3 எடுக்கிற மாணவன் தான் என்று சொல்றது. அதுக்கு வந்து பாருங்க, மாற்றம் 3 நிலைகளில் நடக்கிறது. நீடித்த மாற்றம், அதான் நீண்ட லாங் டேர்ம் ப்ராசஸ். இது அடையாள மாற்றத்திலிருந்தே வருகின்றது. அப்ப பாருங்க, இதுல முடிவுகள் என்ன பெற வேண்டும்? என்ன நம்மளோட ரிசல்ட்ஸ் என்ன பெற வேண்டும்? 9A அல்லது 3A. 3A. ரைட். ப்ராசஸஸ் என்ற செயல்முறைகள். அதுக்கு நான் இப்ப என்னென்னலாம் செய்ய வேண்டும்? இப்ப நான் சொன்ன உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாமா? இல்ல. அப்ப அது மாதிரி இடத்துல மேத்ஸ் வீக்கா இருக்கேன், சயின்ஸ் வீக்கா இருக்குன்னு சொன்னா என்ன செய்யணும்? அதை கூட்டுறதுக்கு என்னென்னலாம் செய்யலுமோ அதை 100% நீங்க செய்ய வேணும். எத்தனை வீதம்? மான் என்ன இங்க பார்க்கணும். எனக்கு நம்ப மாட்டேன். என்ன பாருங்க. அடுத்தது வந்து ஐடென்டிட்டி. அந்த அடையாளம் வந்து நீங்க யாராக மாற விரும்புகிறீர்கள் என்றது. நீங்க இப்ப சொன்னது 9 எடுக்கிற மாணவர்கள் சொன்னா அந்த டார்கெட், அந்த அடையாளத்தை வந்து நீங்க ஏற்படுத்தி கொள்ளணும். கோலை அடையணும் பண்ணி சொன்னா முதலாவது ஸ்டெப் என்ன? அடையாளத்தை மாற்றணும். ஐடென்டிட்டி சொல்லுங்க. ஏதமா என்ன? புது அடையாளம், புது ஐடென்டிட்டி கார்டை போடுற மாதிரி புது அடையாளத்தை எடுக்கணும். சின்ன உதாரணம் உண்டு. புகைப்பிடிப்பவர் ஒரு ஆள் இருக்கார். எல்லாரும் சொல்கிறாங்க புகைப்பிடிக்கிறத விடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் அதை கேட்டு அவரோட ஐடென்டிட்டி, அவர் அடையாளத்தை மாற்றணும். என்ன? எப்படி மாற்றலாம்? நான் புகைப்பிடிப்பதை விடுவதற்கு முயற்சிக்கிறேன். இது பொருத்தமாக இருக்குமா? நான் புகைப்பிடிப்பவன் அல்ல. எது இந்த நான் 2 சொன்னா எது நல்லா இருக்கு? வெரி குட். ஏன் அது முதலாவது பொருத்தம் இல்லை? நான் புகைப்பிடிப்பதை விட முயற்சிக்கிறேன் என்றது ஏன் பொருத்தம் இல்லை? பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, நம்ம டிஸ்கஷன் தான். இங்க நாங்க சும்மா ஒரு அடையாளத்துக்கு தான் சார் டீச்சர் சொன்னேன். நம்ம எல்லாம் கூட்டாளி மாதிரி. நான் சொல்லிட்டேன். வெரி குட். அவர் மனதில் அவர் நினைக்கிறாரு நான் புகைப்பிடிக்கிறேன் என்று. அதை விடணும். வெரி குட் ராமா. அவரு என்ன புகைப்பிடிச்சு கொண்டிருக்க பழக்கத்துல இருக்கார். ஓமா இல்லையா? அந்த பழக்கத்தை எப்படி மாத்தல. அப்ப நம்மட அடிப்படையை ஐடென்டிட்டியை மாற்றணும். ஓமா இல்லையா? அப்போ புகைப்பிடிப்பவன் அல்லன்னு சொன்னா அவர் முடிவு எடுத்துட்டார். ஆனால் முயற்சிக்கிறான்னு சொன்னா அப்போ அவர் அதை செய்து கொண்டு
இப்ப விளங்குதானே? அப்ப ஒரு நபராக நம்ம அடையாளத்தை மாத்தணும். என்ன இலக்கோ அதுக்கேத்த அந்த புத்தகம் வாசிக்கிறதுல என்ன அடையாளம் சொன்ன நாங்க ஒரு வாசகனாக, ஒரு வாசகன் என்ன வாசிக்கிறவர் ஓமா இல்லையா? இப்ப விளங்குதானே? நான் வாசகனாக. அது மாதிரி இந்த புகைப்பிடிக்கிறது சம்பந்தமா சொன்னேன். நான் புகைப்பிடிப்பவன் அல்ல என்ற ஒரு நபராக அவர் மாறுவார். சரியா? நீங்கள் நபர் என்ற பேர் நான் என்ன, நான் ஒரு சுவாமி, ஒரு மாணவன், ஒரு வரனால ரீடர். நான் ஒரு ரீடர். உங்களுக்கு தெரியும் எத்தனை புத்தகம் வச்சேன் போய் பாருங்கள். லைப்ரரி முழுக்க நான் படித்த புத்தகம். என்ன சொல்கிறேன்டா, பல ஐடென்டிட்டி இருக்கலாம். ரைட், பல ஐடென்டிட்டி இருக்கலாம். இப்போ படிக்கிறா, அப்போ நான் ஆங்கிலம் படிப்பவர், பேசுபவர், சிங்களம் பேசுபவர் 2 அடி இல்லை, அட்வான்ஸ் லெவல் 3A எடுப்பவர், டாக்டராக வருவோம். எத்தனை ஐடி 4 வந்துட்டு. அப்படி எத்தனை ஐடியும் இருக்கலாம். ஆனால் அவ்வளவும் தெளிவாக இருக்கும். என்ன வேணுமா? தெளிவாக இருக்கும். அது மட்டும் அதை நோக்கி சரி அதை நோக்கி தான் போகணும். அப்போ இது சொல்கிற காண பாருங்க, ஐடென்டிட்டி தான் மிக முக்கியம். எது நீ கீழே அந்த எது, நான் சிங்களம் பேசுபவர், நான் ஆங்கிலம் பேசுபவர் 2 இல்லை, நான் 9A எடுப்பவர், நான் 3A எடுப்பவர், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு என்ஜினியர், எத்தனை 6 7 வந்துட்டு எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே என்ன பண்ணணும், அந்த இதை செயல்முறை இருக்கும். நான் என்ன இப்போ நான் சொன்னேன், நான் ஓஎல்லாம் படிச்சு விட்ருந்தேன். ஆனால் அந்த ஓஎல்ல சிங்களம் இங்கிலையும் வந்து இருக்கல. ஆனால் நான் அதை தனியே முடியுங்கோ படித்தேன். அப்போ எந்த ஐடியா என்ன, சிங்களம் பேசுவோர், ஆங்கிலம் பேசுவோர். உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டில் நம்மளோட ஊரில் இருந்து போனவங்களாம் ஊமையர், அங்கேயும் ஊமையர். ஏன்னா அவங்க ஆங்கிலமே தெரியாது. அப்போ அந்த நாட்டுக்கு போனால் எப்படி சொன்னீங்கப்பா, நான் ஒரு சுவிட்சர்லாண்டு போனேன். அதில் 2 பிள்ளை தமிழோட பணக்காடை சேர்ந்த ஒருவளுக்கு ஆல் லோக்கல் லாங்குவேஜ் அடி நொறுக்குறான், நல்லா காய்க்கிறான். அதே ஊரில் சேர்ந்து இன்னொரு பொம்பளை பிள்ளை, அவளுக்கு ஏபிசிடியும் தெரியாது. அவளை பார்க்க போனால் டிப்ரெஸ். ஏன்னா ஒன்று இருக்கா, ஏன் வெளியில் போக முடியாது, அவங்களோட மற்றவங்களோட முடியும் பழக முடியாது. இங்கிலீஷ் எல்லாம் சொல்லுங்க, இஸ் தி இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். ஆங்கிலம் இன்டர்நேஷனல் சர்வதேசிய மொழி. எந்த மூலைக்கு நீ எங்கே போனாலும் நீ ஆங்கிலம் தெரிஞ்சேன்னா வந்துட்டு வந்துடுவேன். அப்படியான மொழி ஒன்று தெரியாமல் இருந்தால் அவக்கம் இல்லை. அப்போ நான் சொல்கிறான், நீங்கள் அதையும் சேர்த்துக்கொள்ளணும். உங்களோட பள்ளிக்கூடத்தை இல்லை, அதை கதையே கிடையாது. எனக்கு போட்டு கோவம் பாருங்கண்ணா, உண்மையில கோவம் பாரு. நான் ஆங்கிலம் படிக்கிறான்டா, நாங்கள் ஓஎல் முடிச்சது பிறகு படிக்கிறேன். நீ படிக்கவே மாட்டேன். சிங்களம் வாய்க்காண்டா ஓஎல் அடிய நோ, அதே என்னது 9 பார்த்து 2 வாக்கு சேர்த்துக்கொள்ளணும். இல்லை என்னம்மா, அது என்ன ஒப்ஜெக்ஷன், இதுக்கு எருமாறா சொல்லு அதையும் செய்ய முடியாது. சொல்லு கிளம்புங்க, ஏன் செய்ய முடியாது? கேள்வி விளங்கிட்டாமா? நம்ம ஓஎல் 9 பாடம் எழுத போகிறோம். அப்போ சுவாமிஜி கேட்குறார், அந்த 9 பாடத்தில் சிங்களத்தை ஒரு பாடமாக இங்கிலீஷ் பண்ணுறதுல இங்கிலீஷ் கட்டாய பாடம். ஓகே ஓகே. அப்போ ஏன் சிங்களத்தை நம்ம தெரிவு செய்து 9 பாடத்துக்குள்ளே எடுக்கிறதுக்கு எதுவும் சவால் இருக்கா நம்மளுக்கு? சுவாமிஜி கேள்வி. நீங்கள் எத்தனையாம் ஆண்டு ஓஎல் சிங்களம் எடுக்கீங்களா? இல்லை. என்னடா சுவாமிஜி, ஓஎல் எழுதுறேன்டா 10ஆம் ஆண்டுலேருந்து அந்த பாடத்தை எடுத்தால் தான் ஓஎல் எழுதலாம். ஆனால் நாங்கள் 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கினாங்க. ஒரு 3 மாதம் 3 வயது முதல் சுவாமியாரையும் கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க போவதில்லை, ஆனால் நான் சொல்கிறது உண்மை. உங்களோட 5 ஸ்காலர்ஷிப் எடுத்து ஒருவருக்கு நான் ஒரு 0 ஒன்றும் கொடுக்க மாட்டேன், மார்க்ஸே கொடுக்க மாட்டேன். ஆனால் எல்லோரும் முடிச்சுறாங்க. ஏனெனில் உங்களோட 5 பாடம் நீ படித்து பாஸ் பண்ண ஆங்கிலம் சிங்களம் உனக்கு தெரியலண்டா இவ்வளவு முட்டை அப்படின்னு நான் சொன்னேன். சரிதானே? ஏன் சொன்னேன்டா, இந்த இளங்கலை இருக்கிறதுக்கு உனக்கு சிங்களம் தெரியாண்டா ஐயோ முட்டை, வெளியில் போகணும் ஆங்கிலம் தெரியாண்டா முட்டை. இது சொல்ல விடுங்க மேலே இந்த 9 பாடத்துக்கும் ஒரு அர்த்தமும் இல்லை. இது சொல்ல விடுங்க நம்ம என்ன ஒன்று விழுமா என்ன ஒன்று அப்போ நீ உண்ட செட் உட்காணும். நான் ஓஎல்ல வரணும் நான் சொல்லலை, இது வாழ்க்கைக்கு அத்தியாவசியம். சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு போன வருஷம் நம்மளோட அக்கரைப்பத்துலேருந்து 2 டீச்சர்ஸ் அவங்களோட ஆஃபீஸுக்கு போனாங்க மாஸ்டர். அப்போ அங்கே போய் ஒரு 3/4 மணி நேரத்தில் ஒரு டீச்சர் வெளியில் வந்தா, அது முஸ்லீம் டீச்சர். நீ ஏன்டா இன்னும் போகலையா? எனக்கு சிங்களம் தெரியாது.
வெக்கமில்லை அந்த பாயிண்ட் தானே சொல்கிறேன். அவன் செட்டிக்கறி கதை இல்லை, அவன் நீங்களும் தெரியும் போய் காய்ச்சி முடிச்சு வேலை முடிஞ்ச உண்டை நீ அங்கே பல்லக்காட்டி வண்டிக்கிற இழிச்சவா நான் விளங்கடாமல். அப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, வாழ்க்கை வேறு, உண்ட சர்டிஃபிகேட்டு எனக்கு கரியாக அமைக்க போகிறேன். ஆனால் உனக்கு அவ்வளோ பாடம் இருந்தும் ஒரு அர்த்தம் இல்லை, உண்டு இல்லாட்டி விளங்கடாமல். இப்போ நான் ஆங்கிலத்தை சொன்னேன், அந்த சுவிட்சர்லாண்டு ஹெவனோ நோது இந்த உலகத்தில் இருக்க சொர்க்கம் பண்ணி சொல்கிறேன். நான் 2 தரம் போயிருக்காங்க. இந்த பிள்ளை அங்கே வாழ்கிறாள், தம்மோட பணக்கால சேர்ந்த ஒரு வேள் சொர்க்கத்தில் இருக்காள், மற்றவளுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் மொழி தெரியாது விளங்கடாமல். அப்போ உங்களை அத்தனை பாடத்துலையும் இது இல்லைண்டா, இந்த மொழி இல்லைண்டா, நீ சர்டிஃபிகேட் எடு இல்லை, அதை கதையை ஒன்றும் பேச்சே கிடையாது. நான் அக்ரி வித் யூ. ஆனால் உங்களை கதைக்கிறது என்ன சொல்லாமா விளங்க நான் சொல்கிறது என்ன விளங்க சொல்லுங்க விழுங்க. நீங்கள் சிங்கிள் ஏரியாக்குள்ள போனா எனக்கு செவ்வாய் இவ அந்த மாதிரி கதைப்பா. இது லேர்னிங். இப்ப நீங்க வந்து சர்டிபிகேட்டுக்காக வேண்டி படிக்க தேவையில்லை. இலங்கையில நம்பாறை தாண்டி இல்லைன்னா உங்களுக்கு விளங்கும், நீங்க வாழ மாட்டீங்க. தமிழை மட்டும் வச்சுக்கோங்க, கஷ்டம் உங்களுக்கு. அப்ப நீங்க ஓஎல்ல சரி நான் சூஸ் பண்ணல என்று சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு நம்ம இப்ப படிக்கிறோமே, ஒரு நாளைக்கு 10 சொல். நான் சுவாமிஜி படிச்சேன், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. எங்களோட அப்பாவுக்கு சுவாமிஜி 62 வயசு. அப்பா வந்து இப்பயும் சிங்கிள் டிக்ஷனரி எடுத்து வச்சு எழுதி படிச்சு கொண்டிருப்பார். அவர் ஒரு எக்ஸாம் எழுத போறது இல்லை, அவருக்கு ஒன்றும் ஒரு சர்டிபிகேட்டும் தேவையில்லை. ஆனா இப்பயும் எங்களோட அப்பா படிச்சுட்டு இருக்க. என்னது படிக்கலன்னு சொன்னா கஸ்டமர்ஸ் வருவாங்க கடைக்கு, சிங்கிளாகில் வந்தா சிங்கிள். நான் சொல்லட்டா, நாங்கள் ஒரு இதுக்கு போனோம், கதிராமத்துக்கு போகிற வழி இளநீ இருந்தது இல்லை, இவங்களோட அப்பா அது வச்சுட்டு இல்லை வட்டி குடிச்சு ஃப்ரெண்டு. எனக்கு ஷாக்கு, இவன் வடிக்கிறாச்சுங்களா, அவன் வடிக்கிறானே, நானும் ஒரு மாதிரி இல்லையா, அவ்வளோ மோசம் இல்லையே இல்லை சொல்லி மாறேன். கையெடுங்களா இருக்கும் மா, நீங்கள் எல்லோரும் தயவு செய்து விளங்கி கொடுங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், வாழ்க்கையை பற்றி சொல்லி கொண்டிருக்கோம் ஐயா. என்ன சொல்கிறோம் சொல்லி ஆமாய் கிளியர் வாழ்க்கை நீ வாழவே முடியாதே மாதிரி பாருங்கள். நீங்கள் அம்பாறைக்கு போய் நீ ஊமையாக இருந்தேன்டா, உன்னோட படிப்பும் வாழ்க்கை என்ன சம்பந்தம்? இப்போ நான் வட இந்தியாவில் தெரியுமா, அதனால் ஜோக்கு தானே. தன்யவாத் சொல்லுங்க. அப்போ நான் ஹிந்தி அங்கே வட இந்தியா போகிறேன், ஹிந்தி படிக்கணும். திருவண்ணாமலையில் 6 மாதம் இருந்தேன். அவங்க ஹிந்தியை மிச்சம் முயற்சி பண்ணி படித்தேன். அந்த மொழிக்கும் தமிழுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை, முடியாது. அவன்கிட்ட கேட்டேன் நன்றி என்று எப்படி சொல்கிறது. அவன் சொன்னான், நம்மளோட தமிழில் த இல்லை, என்ன தாதானே இருக்குது, தன்யவாதானே சொல்லுவோம், அது இல்லை தன்யவாதம்னு சொல்லுவோம். அது காயத்ரி மந்திரத்தில் வருது, தியோயோனோ பிரச்சோதியா த தே. அப்போ சொல்லிக் கொடு பழைய இப்போ நீ சொல்லாமா தன்யவாத், அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் நான் வட இந்தியா போகிறேன். அவன் கேட்பான் எங்கே போகிறீங்க தன்யவாத், அவன் சிரிப்பான் இல்லை சாப்பிட்டீங்களா தன்யவாத், ஆரையே பிடிச்சிட்டு வந்து இங்கிலீஷில் கேட்பாங்க. அப்படி நம்ம சேர்ந்துதான் என்ன சொல்ல வரல. இப்போ ஹிந்தி 6வது கிடைச்சா சொல்லுங்கள் லக்கிடி லடிக்கி, இது நடந்த கதை அவங்க சொல்லணும் இவங்களுக்கு இல்லை. அப்போ நான் அந்த ஆசிரமத்தில் கொல்லியெல்லாம் கொண்டு வந்து அடுக்குவாங்க. நான் போய் ஒரு 3 மாதம் இன்னும் ஹிந்தி தெரியாது. அப்போ நான் கேட்டேன் கொல்லியை தூக்குங்கோ எப்படி ஹிந்தியில் சொல்கிறேன்டா, அது கிறுக்கன்னு இருக்கேன் அவனோட ஆக்கள். அவன் சொல்லலாம் லடுக்கி விட்டாவோ, லடிக்கி என்ன பொம்பளை எனக்கு தெரியாது, பொம்பளை புள்ள லடிக்கி என்ன பொம்பளை அதை சொல்லணும், லக்கடி விட்டான்னு சொல்லணும். அவனே நான் லடுக்கி விட்டான்னு நான் சொல்லி கொண்டு இருந்தேன். லடுக்கி விட இல்லை, அவனை ஒழிச்சு ஒழிச்சிருக்கிறான், எனக்கு விளங்கலை. கொஞ்சத்தால் தமிழில் அவருக்கு சுவாமி வந்து இங்கே வாங்கும் சிலோனாங்களா அது வாங்க. இவங்க என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா, கொல்லியை தூக்குவேன்னு சொல்கிறேன். இல்லையா பொம்பளை பிள்ளைய தூக்குவேன்னு சொல்கிறான். அப்புறம் எல்லோரும் கொல்ல அடிச்சிருச்சாங்க. அவன் செய்து காட்டுறான் அவங்களுக்கு இல்லை. ஒரு 3 மாதத்தில் அவன் வாய் திறக்க போனால் ஹிந்தியாது சொல்லுங்கள் 50 25 25 25 50 கிட்டத்தட்ட 2 வருமா இருக்கும். என்ன குழப்புறவங்க இல்லை 25 சொல்லி கொண்டிருப்பான் இல்லை. அப்போ நான் சொல்லுது இன்னொன்று பியார் சொல்லுங்க, பியார் அதெல்லாம் தெரியுமே எல்லாரும். பியாருதே 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 ரே ஒரு படத்தில் பாட்டு. அப்போ பியாஜண்டா வெங்காயம் சொல்லுங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்டா 2 கிலோ என்ன பியார் கூடன்னு சொல்லணும். நான் ஒன்று பியாஜ் கூடண்டா எனக்கு விளக்கம் தெரியாது வித்தியாசம் என்னது என்ன சொல்லுவாரண்டா. இப்படியெல்லாம் சிரமப்பட்டு இப்போ அசைக்க முடியாது ஒவ்வொரு வார்த்தையும். சரி இப்போ என்ன சொல்கிறேன் நான், நம்ம வாழ்க்கை இந்த டீச்சர்லாம் கையெழுத்துங்க. ஆமாம் கையெழுத்துங்க நீங்கள் அங்கே அவர் டீச்சர் இல்லையா? ஓகே ஆமாம் தேங்க்யூ. நாங்கள் எதை பற்றி சொல்கிறோம்,
வாழ்க்கை விளங்க மேல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த மொழியை பற்றி திரும்ப ஏன் சொல்கிறேன்டா, நீங்கள் கூட நீ எல்லாம் படிப்பீங்க 9 எல்லாம் செய்வீங்க, அதை ஒரு சொல்ல மாட்டேன். நான் சொல்கிறது இல்லை, அதோட இந்த 2 உனக்கு இல்லைன்னு சொன்னால் உனக்கு முட்டை தான். வாழ்க்கையை வாழ முடியாது. சொல்லுங்க, முடியாது. ஆகவே அதில் முக்கியது நான் இங்கே உங்களுக்கு 9 உதாரணத்துக்கு சொல்கிற மொழியை நீங்கள் பாடிங்கோ பாடுவாங்கன்னா வாழ்க்கை வாழ்வதற்கு சொல்லுங்க. வாழ்க்கை வாழ்வது சத்தமாக சொல்லுவோம். மகிழ்ச்சியாக வாழ்க்கையெல்லாம் அழுது ஒன்றும் வாழ்கிறாங்க இல்லையோ? இல்லை இல்லை, வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கே சொல்லுங்க. வாழ்க்கை திருப்தியாக வாழ்வதற்கே, வாழ்க்கை வெற்றியாக வாழ்வதற்கே, வாழ்க்கை திருப்தியாக வாழ்வதற்கே எங்களோட மிஷன் இதுதான். அதான் நீ வாழ்கிற. இப்போ நாங்கள் உங்களுக்கு முன்னே நினைக்கிறோம் என்ன கட்டுன்றீங்க 76 ரூபாய் அடி. என்ன அன்றைக்கு ஒரு நாள் கோயிலில் போய் இறங்கினேன். அங்கே யாழினி எங்கேயோ போயிட்டு நான் வந்தேன். அவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்தா தெரியுது தாடி வேலை அப்படி வேறு. நான் காரில் இறங்கி அடிப்போம் அடிச்சுட்டு போய் எல்லோரும் வழி விட்டாங்க வந்து. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட இல்லையம்மா நம்ம மாலை போடுவோம். என்னம்மா இப்படி கை தட்டுங்கோ. உங்களோட குருநாதர் அருமையான வார்த்தை, யூ ஆர் யூனிக் இன் த ஐஸ் ஆஃப் காட். சொல்லுங்க. யூ ஐ ஆம் யூனிக் இன் த ஐஸ் ஆஃப் காட். நம்ம ஒவ்வொருவரையும் இறைவன் விசேஷமாக படைச்சிருக்கார். நம்மளோட ஒரு தனித்துவம் இருக்கிறது. ஒரு சந்தேகப்படாதவங்க, நம்மளோட ஒவ்வொருட்டையும் ஒரு தனித்துவம். என்னிடம் இறைவன் திருவருளால் ஒரு தனித்துவம் உண்டு, அதை நான் வெளிப்படுத்துவேன், வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்களா குறை ஒன்று இருக்குது சுவாமி. நான் தேடி கொண்டு இருந்தேன், கடவுள் என்ன விஷயம் படைச்சாண்ட எனக்கு ஒரு மிஷன் இருக்குது. அது என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏனெண்டா எல்லாரையும் மகிழ்ச்சி ஆகணும், எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்தல இந்த மிஷன். உங்களை நான் செய்து கொண்டிருக்கேன் இல்லையோ? அதை கண்டுபிடிச்ச உடனே வாழ்க்கை மலர். அப்படி ஒவ்வொரு டைம் இருக்கும். ஐ ஆம் யூனிக் சொல்லுங்க. இன் த ஐஸ் ஆஃப் காட் யூ ஆர் ஸ்பெஷல். அப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பையும் படுறேன்டா, அதை வெளிப்படுத்து. நீ கண்டுபிடிக்க முடியும் உன்னால். அதை கண்டுபிடிச்சேன்னா நான் இந்த துறை இறைவனை கொடுத்த ஸ்பெஷல். ஐ டூ இட். ஒவ்வொரு டைம் இருக்குமா இல்லையோ? நிச்சயமாக அது கடவுள் என்ன வேணா அவனை படைச்சிட்டு வந்து காதுக்குள்ளே இந்த எழும்புடா மாடு எழும்பு கெதியா குயிக் எனக்கு இப்படி காதுக்குள்ளே சொல்லுவார், யூ ஆர் யூனிக். ஒவ்வொரு காலையும் சொல்லிட்டாராம், நீ விசேஷமானவர். அது சத்தியம். அப்போ நம்ம ஒவ்வொரு டைம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் ஒபாமா, நான் அமெரிக்கா போல் கனடா போயிருக்கேன். அங்கெல்லாம் இந்த நீக்ரோன்னு சொல்கிறவங்களே கருப்பாக்கலாம் சட்டமான ஒரு பெண் அவனு பட்டு மோசமான ஆக்கள் இருக்காங்க. ஆனால் இவரும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒபாமா இல்லை. அவர் முதல் எலெக்ஷன் கேட்டோடனே நான் ஒரு வெள்ளையண்டை கேட்டேன், நீ கருப்பனை தனி ஓட்டு போடுவான். சுவாமிஜி மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் இப்படி சொன்னேன், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் வாட் யூ மீன்? இஸ் அ மேன். என்ன இஸ் அ மேன் என்னடா ஒரு சாம் ஆஃப் லைஃப்பில் வருது, யூ ஆர் அ மேன் மை சன். அதாவது மேன்டா ஒரு மனிதனுக்குரிய அத்தனை தகுதிகளும் முடியுங்க அவர்கிட்ட இருக்குது. அதனுடைய ஒரு தரம் இல்லை, ஒரு தரம் தப்பித்து வந்துடலாம், 2ஆம் தரம் இப்போ கூட பெரிய இதுகளுக்கு அவனை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. அப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பார்த்தியம்மான். அப்போ சாதாரண வெறுத்து கொண்டிருக்க ஒரு சமுதாயத்திலேருந்து ஒரு பழமாக ஒரு மனுஷன் வந்தாண்டா, வாய் நாட் யூ? எஸ், எங்களோட குருநாதர் என்னை கூப்பிட்டு வருதுணும் கம்மி. அங்கே 200 துறவிகள் இருக்காங்க. யூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் பீப்புள். ஹவு கம் அப்படின்னு நான் சொன்னேன், சுவாமி மை மதர். அவள் என்ன சொன்னாண்டா மானி, அவள் நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்தாங்க. பெரியவங்க இருக்கக்குள்ளே அவங்க முன்னால் போகக்கூடாது, அடிச்சுக்கணும் இல்லை, சத்தம் போட்டு கதையக்கூடாது, அவங்கள முடிஞ்சால் சேவை செய்வோம் அப்படி சொல்லி கொடுத்தா. ஏன்னா பெரியவங்களை கண்டா காலத்தொட்டு நமஸ்காரம் பண்ணணும், காலையில் பூ 5 வைக்கணும், ஒரு தேவாரம் பாடணும். இந்த பழக்கம் எல்லாம் சொல்லிக் கொடுத்தா எனக்கு அது பழக்கம் வந்துட்டு நான் நினச்சேன் எல்லோரும் இப்படி செய்ய கொண்டிருக்காங்க. நான் நினச்சேன் அங்கே போனால் தெரியும், இந்த அங்கே 199 கொஞ்சம் இல்லை. நாங்கள் துறவிகள் பணிவில்லை. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. உலகத்தில்
எனக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு முதலாவது சாவி, சாவின்னு சொல்கிறேன், கீன்னு சொல்கிறேன், கீ, முதலாவது கீ, முதலாவது திறவுகோல், சொல்லுங்க, முதலாவது திறவுகோல் பணிவு. அதை நான் பார்த்தேன். எங்களோட அம்மா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பணிவு. அது இருந்தால் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளே செல்வர்க்கே செல்வம் தகைத்து. யார்கிட்ட பணிவு இருக்கிறதோ அவங்கள்ட்ட எல்லாம் வேண்டாம் மாதிரி. தயவு செய்து கவனமாக இருங்க. இதை உதாரணத்துக்கு ஒன்று திட்டுறான் ஒரு நண்பன், கவனம் கேட்குறான். இது நடந்த விஷயத்துக்காக தான் உங்களுக்கு இந்த இதை சொல்ல வரேன். இப்போ இதுக்கு ஓகே ஓகே மாஸ்டர், உங்களோட நண்பன் அவமானப்படுத்துகிறான், சரியானே? அப்போ என்ன செய்யணும்? போடணும் இல்லை, பல்லு உடைக்கணும் இல்லை, ஏன் நீங்கள் சும்மா இருக்கிறீங்க? உடைச்சாங்களே, அப்படி ஏன் செய்யக்கூடாது? அப்போ என்ன செய்யணும்? என்ன ஏன் சொல்கிறது கேளுங்க. இதை சொல்கிற எங்களோட பேபி சோல் forgive them சொல்லுங்க. இப்போ அவர் எனக்கு இந்த மனநூறத்துக்கு நடக்கிறதே அறிவின்மை இல்லையா? ஒரு நண்பராக இந்த கிளாஸ்மேட்டாக இருந்து எப்படி நடக்கிறது தவறு இல்லையோ? அவர் தவறுண்டு தெரிஞ்சும் செய்யலாம், தெரியாமல் செய்யலாம். ஆகவே அவரோட நம்ம என்ன செய்யணும்? ஜஸ்ட் ஒரு புண்ணையை கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து விலகிப்போம். அவனோட முடி சண்டை பிடிக்க. அதனால் எங்களோட அப்பா கொடுத்த உபதேசம் எல்லாம் நிமிந்துருங்களா. நான் ஒரு தடவை சண்டை பிடிச்சிட்டு வந்துட்டேன். நாய் குலைக்குது, எங்களோட அப்பா சொன்ன உபதேசம். நாய் குலைக்குதுண்டா, நீயும் குலைச்சா உனக்கும் நாய்க்கும் முடியுங்க என்ன வித்தியாசம்? எனக்கு சுட்டுப்பால் அடிச்சோமா இப்போவும் இல்லை. ஒருவன் உன்னை அவமானப்படுத்துகிறான், அவன் என்ன உண்மையில் நாய் குலைக்கிற மாதிரி. இப்போ நீ அவனோட சண்டை பிடிச்சேன்டா, உனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? பொறுத்துக்கொள். அவங்கள பொறுத்துக்கொள்ளேன்டா. நீ அவனுக்கு உடைச்சா பல்லுடையும். ஆனால் எங்கள் பொறுமை என்னது? ஒரு பெரிய உயர்ந்த பழக்கம். உடனடியாக என்ன ரியாக்ட் பண்ணுறது இல்லை. அவன் அடித்தா நானும் அடிக்கிறது. நான் சொன்ன நாய், நீ நாய், அவன் என்ன நோ சொல்கிறோம். இதெல்லாம் வாழ்க்கை. நான் என்ன வாழ்க்கை சொல்லுங்க, வாழ்வதற்கே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கேன்டாமா. இப்போ உனக்கு நான் ஒரு ஆசிரமத்தில் எனக்கு அந்த ஆசிரமத்தில் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு ஒரு நடந்து கொண்டு இருக்கு. அவனுக்கு கூட பெரிய பொறாமல். ஒருவன் ஒரு மிலிட்ரிக்காரன், அவன் வந்து பிடிச்சான் கழுத்து. அவன் அந்த கராட்டி எல்லாம் தெரிந்தாரு. அவன் உடம்போட எனக்கு பலம் கூட. நாங்கள் விவசாயி. ஹலோ ஏன் நான் உடனே இவனை சண்டை ஓடி விட என்ன பண்ண கதை ஓடிச்சு. அவன் பிடிச்சி தள்ளி விட்டு, அவனையும் தள்ளி விட்டு நான் ஓடிட்டேன். சரி என்ன அப்புறம் எங்கிட்ட குருநாதர் பார்த்து கேள்விப்பட்டு அவனும் ஆச்சும் அனுப்பிவிட்டான். அது வேறு விஷயம். ஏன்னா யூ ஆர் நாட் டன் எனிதிங், நீ ஒன்றும் செய்யவில்லையே. நான் ஒன்றும் சொல்லலை. அது நான் வெரி குட் மேன் இல்லை. நான் சொன்னேன் நாய் குலைச்சா நீயும் குலைச்சா என்ன வித்தியாசம்? அதானே. அப்போ நீ இந்த பணிவால் நீ முழுங்க நான் உயர்ந்தவன் சொல்லுங்க, சந்தேகமே இல்லை. சரி ஏன்னா அவர் தவறு செய்ய நல்லா தெரியுது. உங்களோட அம்மாவுக்கு எதிராக அப்பாவுக்கு எதிராக ஏதோ எனக்கு எதிராக ஏதோ சொல்கிறான். அதை உண்மையான ஒரு கல்ச்சர்னு சொல்கிறது கலாச்சாரம் உள்ள ஒருவன் சொல்ல மாட்டான். சரியானவன் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எந்த அம்மா போகலாம் அவர அம்மா, எங்களோட அப்பா போகலாம் அவர் அப்பாவும். இப்போ எந்த அம்மாவுக்கு இவர் சொல்கிறது அவர் அம்மாவுக்கு நான் சொல்கிறேன், ரெண்டும் விளங்கடாம்மா. அப்போ இது நான் வாழ்க்கை பற்றி சொல்லி கொண்டிருக்கேன். நாங்கள்லாம் வாழ்க்கையில் வாழ்ந்து மகிழ்ச்சியாக திருப்தியாக வெற்றிகரமாக இருக்கிறது காரணம் பணிவு. சொல்லுங்க பணிவு. எல்லாருக்கும் நன்றாம் பணிவு, பணிதல். அவர் உள்ளே செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இப்போ கோடீஸ்வரன் ஒருவனுக்கு அது சொல்லணும். அதனால இந்த மாடு பசு மாடு தால போகும், அது பணிவு தான் இவங்க கொண்டிருக்கு இல்லையோ. அதில் பணிவு இல்லை. நீ ஒரு சிங்கத்துக்கு பணிவு வந்தான் இல்லை, அவன் சிங்கம் ஸ்டில்லாம். அதான் ஒரு பலவான் தான் மற்றவங்களை மன்னிக்கலாம். சொல்லுங்க. அப்போ நீ மன்னிச்சேண்டா நீ ஒரு பலவான். சந்தேகம் கைதட்டுங்களா? இப்போ மன்னிக்கிறது ஒரு பலவானுக்கு தான் முடியும் ஒழிய ஒரு பிளவினால் முடியுங்க முடியாது. எங்களோட குருநா வந்து அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார்,
கங்க்ராச்சுலேஷன், காட் பிளஸ் யூ, யூ ஆர் டன் தி. அதுக்கப்புறம் உங்கள் மரியாதை கூடிக்கொண்டே போச்சு. என்ன சொல்கிறேன், இதெல்லாம் வாழ்க்கை. நான் மொழியை பற்றி சொன்னேன், உங்களோட சர்டிஃபிகேட் பற்றி கதையே கிடையாது. படிக்க என்ன வா படி. இங்கிலீஷ் பேச எழுத வாசிக்க படி. சிங்களம் குறைஞ்சி பேச படி. சரி, அது வாழ்க்கைக்கு ஓகே. அப்போ ஓகே, நான் இப்போ என்ன சொல்லணும், எதாவது புரிஞ்சுருக்கேன்.